கூடிய சீக்கிரத்துல நல்ல காலம் பிறக்க போகுது, நல்ல காலம் பிறக்க போகுது. இந்த வார்த்தையை எங்கேயோ கேள்விப்பட்டிருப்பீங்களே. ஆமாங்க, ஒரு காலத்துல இந்த குடுகுடுப்பக்காரன் வந்துட்டு வீட்டு முன்னாடி நின்றுட்டு நல்ல காலம் பிறக்க போகுது, நல்ல காலம் பிறக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 அடிஷனலான வார்த்தைகளையும் சந்தோஷப்படுத்துற மாதிரி வார்த்தைகளையும் போட்டு விட்டுட்டு போயிடுவாங்கல்ல. வீட்டில் இருக்கவங்க சந்தோஷப்பட்டு அள்ளி கொடுத்துருவாங்க. இப்பெல்லாம் அவங்க எல்லாம் பார்க்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது மாதிரி டாய் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அவங்க ஒரு கன்சல்டேஷன் பேப்பரை வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த கன்சல்டேஷன் பேப்பர்ல என்ன அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க, ஸோ அதை பத்தி தான் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு தெரியப்படுத்த போறேன். ட்ராயினாலே கண்டிப்பா அது நம்ம சம்பந்தப்பட்டதா இருக்கும். ஸோ அதை பத்தி நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வீடியோ எந்த பகுதி நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா இந்த மேட்டரை உங்களால 4 பேருக்கு ஷேர் பண்ண முடியாது. வாங்க தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இந்த ட்ராய் யாருன்னு தெரியுதா? டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இவங்க அரசாங்கத்துக்கு கீழே ஒரு பிரிவில் இயங்கிக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஒரு கன்சல்டேஷன் பேப்பரை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த கன்சல்டேஷன் பேப்பர்ல அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்க ரிவ்யூ பண்ணணும். டெலிகாம் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ரெகுலேஷன் 2012 ஆக்ட் படி நீங்க ரிவ்யூ பண்ணணும் மறுபடியும் அப்படின்னு இருக்காங்க. அது என்ன ரிவ்யூ, அதைத்தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல டீட்டெயிலா தெரியப்படுத்த போறேன். இது ஒரு அற்புதமான மெசேஜ். அற்புதம் சொல்றதை விட ஒரு பயனுள்ள மெசேஜ் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் பொருந்தும் இதுக்கு. 2016க்கு முன்னாடி வரைக்கும் நிறைய கம்பெனி கல்லா கட்டிக்கிட்டு இருந்துச்சு. 2016க்கு அப்புறம் ஒவ்வொரு கம்பெனியும் சீட்டுக்கட்டு செறிஞ்ச மாதிரி சரிஞ்சு காணாம போயிட்டான். 2016ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜியோ வராங்க காலத்துல ஃப்ரீயா அனௌன்ஸ் பண்றாங்க, ஒவ்வொரு கம்பெனியா காணாம போச்சு. ஸோ 2016க்கு அப்புறம் இருந்த டாரிஃப் பிளான் மொத்தமா சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அந்த டாரிஃப் பிளான் வந்து யாரெல்லாம் பாதிச்சுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, லோயர் மிடில் இந்த 2 வகுப்பை சேர்ந்தவங்கள ரொம்ப பாதிச்சுது அப்படின்னு சொல்லி இப்ப சமீபத்துல கூட இந்த 3 கம்பெனியும் கூட்டு சேர்ந்து டாரிஃப் பிளான கூட்டிட்டாங்க. அதனால மக்கள் கொதிச்செழுந்து நிறைய பேர் என்ன பண்ணாங்க, எங்க போறதே தெரியாம பிஎஸ்என்எல் பக்கம் போயிட்டாங்க. இப்போ இந்த ட்ராய் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க மக்கள்கிட்ட இருந்து அதிகப்படியான ஃபீட்பேக் வாங்கியிருக்கோம். அந்த ஃபீட்பேக்ல என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த மாதிரி நாங்க வந்து வாய்ஸ் கால் மட்டும் தான் பயன்படுத்தணும், எஸ்எம்எஸ் பயன்படுத்துறது இல்ல, டேட்டாவை பயன்படுத்துறது இல்ல, ஓடிடி பிளாட்ஃபார்மை பயன்படுத்துறது இல்ல, இதர சர்வீஸ்களை வந்து நாங்க பயன்படுத்துறதே இல்ல. எதுக்கு நாங்க இவ்வளவு பெரிய அமௌண்ட்டை நாங்க கெட்டி பயன்படுத்தணும், இதுக்கு நீங்க ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ராய் முன்னாடி எத்தி வச்சிருக்காங்க. இப்ப அதிகப்படியான ஃபீட்பேக் இந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த கன்சல்டேஷன் பேப்பரை வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அநேகமா இந்த 3 கம்பெனியும் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் கலெக்ட் பண்ண டேட்டா படி இப்போ உங்களுக்கு வாய்ஸ் கால் தான் தேவைன்னா வாய்ஸ் காலை வந்து பிரத்யேகமா ஒரு வவுச்சர் ரெடி பண்ணுவாங்க. இல்ல எனக்கு எஸ்எம்எஸ் தான் வேணும்னா எஸ்எம்எஸ்க்கு சொல்லிட்டு பிரத்யேகமா வவுச்சர் ரெடி பண்ணுவாங்க. டேட்டாக்கு ஆல்ரெடி இருக்கு, பிரத்யேகமா வவுச்சர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கூடிய விரைவில் வாய்ஸ் கால் எஸ்எம்எஸ்க்கு தனித்தனி வவுச்சரை வந்து அறிமுகப்படுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ட்ராய் ஆல்ரெடி களத்துல இறங்கிட்டாங்க, சரிங்களா? அநேகமா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல ஒரு மெசேஜ், எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மெசேஜ் அப்படின்னு சொல்லலாம். நான் கால் மட்டும்தான் ஏன் யூஸ் பண்ணுவேன், எதுக்கியா தேவையில்லாம டேட்டா எஸ்எம்எஸ் ஓடிடி அப்படின்னு சொல்றவங்களுக்காக இந்த ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த கூடிய சீக்கிரத்துல ட்ராய் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. ட்ராய் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க, ட்ராய் அழுத்தம் கொடுப்பாங்க இந்த 3 கம்பெனிக்கு. பார்க்கலாம் வரும் நாட்கள்ல ஜியோ, ஏர்டெல், அதுக்கப்புறம் வோடாஃபோன் என்ன பண்ண போறாங்க, அவங்களுடைய டாரிஃப் பிளான்ல ஏதாவது மாற்றம் செய்ய போறாங்களா, இல்ல புது வவுச்சரை ரெடி பண்ண போறாங்களா அப்படிங்கறத இனி வரக்கூடிய நாட்கள்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹாப்பி. இந்த வீடியோல நான் சொன்ன இந்த அற்புதமான மெசேஜ், அற்புதமானது இல்ல, நல்ல செய்தி அப்படின்னு சொல்லலாம். காலையிலே ஒரு நல்ல செய்தியை சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோவை நீங்க பார்த்திருப்பீங்க. சோ பயனுள்ள வீடியோவா இருந்தா நீங்க என்ன பண்ணுங்க, உடனே அப்படியே தட்டி விட்டு போயிடாதீங்க. அந்த வீடியோ 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே நிறைய பட்டன்ஸ் இருக்குங்க, அதுல உங்களுக்கு பிடிச்சதை தட்டி விட்டுருங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு, நல்ல ரீதியில பதிவு பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா அன்லைக்.